ஹாய் டியர். டுடே நம்ம டேவ் உப்பாக்கு தான் ஒரு எஃப்எஃப் பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு டேவ் உப்பாக்கு தான் எஃப்எஃப் போகுது. சரி, ஓகே. டைட்டில் பார்த்தீங்கன்னா மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். ஓகே, கண்ண முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் வெல்கம் டு த நியூ எஃப்எஃப். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கார், ஓகேவா? அந்த கார் வந்துட்டு ஒரு ரோட்டில் போகுது. அந்த ரோட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோடு தான். ஸோ ஒரே ரோட்டில் போக வர வண்டிங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோடு. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா காடு மலைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏரியா தான். ஸோ இந்த கார் வந்துட்டு முன்னாடி போக இந்த காரில் நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்குது. அந்த குழந்தைங்கள்லாம், ஏய் உனக்கு தெரியுமா நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னு அப்படின்னு கேட்க, தெரியாதா, எனக்கு அவட கல்யாணத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாப்பா சொல்ல, ஆமாம் வயஞ்சித்துக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காரை தொடர்ந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் போகுது. அந்த காரில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்களோட பக்கத்தில் உங்களோட அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்களும் அப்படியே உங்கள் கையை பிடிக்க நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. ரெண்டு பேர்த்துக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ரெண்டு பேரும் அமைதியாக ஒருத்தர் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ லைக் அந்த காரில் தான் போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் காருக்கு பின்னாடி இன்னொரு கார் வந்துட்டுருக்குது. அந்த காரில் பார்த்தீங்கன்னா டே வந்துட்டுருப்பாரு. அந்த காரில் டே கூட அவரோட அம்மா உட்காந்துருக்காங்க. அப்போது அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா சிம். இப்போது 3 காரும் அப்படியே முன்ன பின்ன போய்கிட்டு இருக்க. அப்படியே மலைகளை சுற்றி ஒரு மலையடி வர மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு போகுது. அதாவது மேலேருந்து அப்படி கீழே இறங்கி வர மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படியே ஒரு மலை அடி வாரத்துக்கு அடியில் காரோட பார்த்து போக ரோடு எல்லாமே அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மண் தடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் மண் தடமாக இருக்குது. ஒரு கொஞ்சம் தூரம் தான் காரும் அதுக்கு மேலே போகிறதில்ல. அதுக்கு மேலே அப்படியே காரெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னென்னு அந்த குழந்தைங்க எட்டி பார்த்தா, பாப்பா எல்லோரும் இறங்குங்க, இதுக்கு மேலே ஒத்தையடி பார்த்து தான் நடந்து தான் போகணும், காரெல்லாம் உள்ளே போகாதுன்னு சொல்ல, எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா கேட்குறா. அதுவா, ரொம்ப தூரம் நடக்கணும், வாயாடி வா போகலான்னு சொல்லிட்டு அந்த காரில் அவளோட ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களா, ஸோ அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே இறக்கி குழந்தைங்களாம் இறக்கிட்டு நிற்க, பின்னாடியே வந்துட்டு உங்கள் கார் வந்திருக்கும். நீங்களும் அப்படியே இறங்கி நிற்கிறீங்க. அப்போது அதுக்கு பின்னாடி டேவோட காரு. அந்த காரில் அவரோட அம்மா பார்த்திங்கன்னா குழந்தை தூக்கிட்டு இறங்குறாங்க. சிம்க்கு பார்த்திங்கன்னா வயசு வந்துட்டு ஒரு 2 தான் இருக்கும். அவன் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கை குழந்தை தான். அப்படியே அவனை தூக்கிட்டு தான் இறங்குறாங்க. எல்லோரும் போய் இறங்கியாச்சு. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அவரோட அம்மாவை பார்த்து கேட்க, போகலாம் முன்னாடி போங்க, நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, உங்களோட அம்மாவும் வாயின் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக இறங்குறீங்க. ஸோ வண்டியை விட்டு இறங்கி பின்னாடி திரும்பி பார்க்க டே காரை விட்டு இறங்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்போ உங்களோட அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட நடந்து போக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களை பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெவி ப்ரைடல் ஸ்டைல் அப்படியெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களும் அப்படியே அழகாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி ஹாப்பினஸ் எல்லாம் கிடையாது, சோகமாக தான் போகிறீங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா டேவோட அம்மா, டேய் இறங்குடா, என்ன நினைப்பாங்க, இறங்கு அப்படின்னு சொல்ல, மா இதெல்லாம் சரின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு டே, உனக்காக இல்லைனாலும் குழந்தை இருக்கான்ல, அவங்களும் முழுசாக சம்மதிச்சு தான், அதாவது முழு மனசோட சம்மதிச்சு தான் இந்த ஒரு விஷயத்தையே பண்ண போகிறாங்க. அதனால நீ வா அப்படின்னு கூப்பிட, அவர் அப்படியே வந்துட்டு அப்படியே சீட்டில் தலையை சாய்ச்சி வச்சுட்டு, இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போயிடுறாரு. இப்போ இவரோட அம்மாவுக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க, இந்த சைடு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக அவரை பார்த்துட்டு போயிருப்பீங்களா, அந்த மூஞ்சி அவருக்கு வந்து போகுது. அடுத்து உங்களோட அம்மா, என்ன அவங்களை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க, இருமா வந்துடுவாங்க, நீ ஏன் அங்கே போகிற அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் இருடி, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் இங்கே வாங்க பசங்களா, அக்காவை பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கே இருக்கிற சொந்தக்காரங்கிட்டெல்லாம் உங்களை விட்டு, கார் வந்துட்டு எல்லாமே பெரிய பெரிய காரு. ஸோ எல்லாருமே உள்ளே உட்காந்து வரலாம் நிறைய பேர். அதனால தான் இப்போது எல்லோரும் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு, ஓயே நீங்கள் வா, உன் கைக்கு நான் வேணால் மெகந்தி போட்டு விடட்டா, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக தெரியும் நீ போட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை ஒருத்தங்க கையில் வந்துட்டு மெகந்தி போடுறாங்க. நீங்கள் இதெல்லாம் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்ல, சும்மா இருடி, எவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணு நீ, உன்னோட கல்யாணம் இவ்வளோ சிம்பிளாக நடக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு மெகந்தி கூட இல்லைன்னா எப்படி,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மெகந்தி போட்டு விட்டுட்ருக்க. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்ருக்குறீங்க. இப்போ உங்களோட அம்மா அப்படியே கொஞ்சம் தூரம் வந்திருப்பாங்க கார் நிற்கிற இடத்துக்கு. வந்து பார்த்தா டேவோட காரை காணோம். எங்க மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை இதோ வந்துடுவான், கொஞ்சம் தூரம் போயிருக்கான், வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன ஏதாவது மறந்துட்டு வந்துட்டாரா? எதுக்காக போனார்? எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓகே தான், நீங்கள் வாங்க நம்ம போகலாம், அவன் வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கோவிலில் உட்காந்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு கோவில், அதாவது இந்த குலதெய்வ கோவில்னு சொல்லுவாங்கள்ல, அதான் உங்களோட குலதெய்வ கோவில் தான் இது. நீங்கள் வந்துட்டு அப்படியே வருஷம் ஒருக்கா இங்கே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு போவீங்க. வருஷம் ஒருக்கா ஃபெஸ்டிவல் டைமில் வரும்போது இங்கே நல்லா கூட்டம் இருக்கும், நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ இடையில வந்திருக்கீங்க இல்லையா, அதனால எந்த கடையும் இல்லை, கூட்டம் அந்த மாதிரி ஜனங்கன்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரு ஐயரை மட்டும் நீங்களே கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேரம் ஆக ஆக ஐயரும் பார்த்திங்கன்னா அவர் இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த செங்கல் எல்லாம் வச்சு நெருப்பெல்லாம் எரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாமே முடிச்சுட்டு என்னாச்சு தம்பி இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க, அப்போது டேவோட அம்மாவுக்கு பக்கு பக்கு நிற்குது. என்னங்க மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு உங்களோட அம்மா கேட்குறாங்க. அது வந்துடுவான் ஒரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கும் தெரியாமல் மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டேவும் ஃபோனை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மொபைல் பார்த்துட்டே காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் அவரோட அம்மா திருப்ப 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 கால் பண்ணிகிட்டே இருக்கவும் அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இவரும் என்னம்மா என்ன எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, டீ என்னடா பண்ணுற, எதுவும் தெரியாத மாதிரி என்னன்னு கேட்குற, எங்கே இருக்க, எல்லாத்துக்கிட்டே நான் எவ்வளோ நேரம் சமாளிக்கிறது, டே இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்ல, எனக்கு வேறு வழி தெரியல, என்னால் இப்படி என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ண முடியாது, உங்களுக்கு புரியுதா, அவள் மூஞ்ச பார்த்தீங்களா, அவள் ஹாப்பியாகவா இருக்கா அப்படின்னு கேட்க, இங்கே பாருட்டே வேறு வழி இல்லை, அவளே ஒத்துக்கிட்டா, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க நான் அவளை என்றைக்குமே அந்த மாதிரி பார்த்தது கிடையாது, தயவு செஞ்சு ஏதாவது சொல்லிவிட்டு கிளம்பி வந்துடுங்க, அவங்களே கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லுங்கள், புரியுதா அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போயிருப்பீங்க. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அத்தை அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஒயன் என்னம்மா சொல்டா அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா எங்கே போயிட்டாரு அப்படின்னு கேட்குறீங்க. அவனா அவன் அவன் இங்கே பக்கத்தில் தான் போயிருக்கான் அப்படிங்க. இது ரொம்ப பெரிய காடாச்சே, பக்கத்தில் எந்த கடையும் எதுவுமே இருக்காதே, எதுக்காக போயிருக்காரு அப்படின்னு கேட்குறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டே ஃபோனில் கேட்டுட்டு தான் இருக்காரு. அவன் அது உனக்கு கிஃப்ட் பண்ண எதுவும் வாங்கிட்டு வரலையா, அதனால தான்டா அவன் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான், சரி போயிட்டு எங்காவது ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னேன், ஆனால் இப்படி சுற்றியும் காடாக இருக்கும்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இப்போது நீங்களும் சரிங்க அத்தை நான் போகிறேன், ரொம்ப நேரம் இங்கே தனியாக நிற்காதீங்க, மாமாவையும் பத்திரமா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிடுறீங்க. நீங்கள் போகும்போது சைடாக அவரோட ஃபோன், அந்த அத்தையோட ஃபோனுக்கு இல்லையா, அவங்களோட மொபைலை பார்த்துட்டு தான் போகிறீங்க. அவர் கால் லைனில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு தான் இப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அப்போது ஆக்சுவலாக நீங்கள் அவங்க பேசுனது எல்லாமே கேட்டிருப்பீங்க, அதனால தான் அவரை பத்திரமா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் போனதுமே அவங்க காதை ஃபோன் வச்சுட்டு, கேட்டியா என்னடா பண்ணிட்டு இருக்கிற, அந்த பொண்ணு வான்னு சொல்லிட்டு போகிறா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவள் ஹாப்பியாக இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. டே என்ன பண்ணுவே தெரியாது, இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லவும், சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க, அவங்க பேரண்ட்ஸ் அவளை ஃபோர்ஸ் பண்ணங்காட்டிக்கு தான் அவள் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறா, என்னை மன்னிச்சுக்கோங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு இவர் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துடுறாரு. இப்போது அப்படியே டைம் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்களும் உட்காந்துருப்பீங்க, உங்கள் சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் இருக்காங்கள்ல, எல்லாருமே அட இவன் எங்கே தான் போயிட்டான், டே எங்க அத்தை வரலையா, அவன் கூட தானே வந்தான், எதுக்கு அதுக்குள்ளே வெளில அனுப்புனீங்க, எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், எதுக்காக வெளியே அனுப்புனீங்கன்னு கேட்க, அவங்களும் அது வந்துன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. டைம் ஆக ஆக உங்களுக்கு ஃபேஸ் மாறுது, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அப்போது இதுக்கு மேலே வேறு வழி இல்லை, உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு அத்தை பார்த்தீங்கன்னா அது எல்லோரும் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்களும் அவங்கள ஷாக்காக பார்க்க, அது இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லோரும் மாதிரி அவங்க வாயவே பார்த்துட்ருக்க சட்டனா ஒரு கார் அங்கே ஸ்டாப் ஆகுது. அப்போது ஒரு குழந்தை, ஐ
மாமா கார் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி காத்த இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா சித்தப்பா கார் வந்துடுச்சு, என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க. இதை பார்த்ததுமே இப்போ தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஆனால் டேவோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னவன் வரமாட்டேன்ட்டு போனா, அப்போ இவனே வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போகிறானா, என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பக்குன்னு அடிச்சிட்டு இருக்குது அவங்களுக்கு. இப்போது அவரும் காரை விட்டு இறங்கி வரும்போது குழந்தைங்கள்லாம் ஓடி போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குதுங்க. காரில் இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரா. கீ அப்படின்னு கேட்குது. கீ கார்லேயே இருக்குது பாரு, நான் லாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ வந்துட்டு அன்லாக் பண்ணுவாங்களே, காரை அன்லாக் பண்ணி விட்டுட்டு கீயை பாக்கெட்டில் போட்டுட்டு இவர் பாட்டுக்கு அப்படியே அவங்க எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு ஓரமாக செப்பலை விட்டுட்டு கோவிலுக்குள்ளே வராரு. அவரோட கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண பையனுக்கு போடுவாங்களே, ஸோ அது மாதிரி தான் இருக்குது. அவருக்கு தான் கல்யாணம், உங்களுக்கு அவருக்கும். ஸோ அப்படி தான் வந்துட்டுருக்காரு. எல்லாருமே டே எங்கடா போன, வா வந்து உட்காரு, டைம் ஆகிடுச்சு, பயந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போது அவரும் பையன் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாரு. என்கிட்டயா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் அது வந்து உனக்கு அப்படிம்பாரா. டேங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட அம்மா அவர் குறுக்க வந்துட்டு, இங்கே பாரு டைம் ஆகிடுச்சு, அதனால் நீ வந்து உட்காரு, வேறு எதுவும் பேசாதடா, புரியுதா அப்படிங்கிறாங்க. மா பேச விடுங்கம்மா அப்படிம்பாரா. இங்கே பாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, உன் குழந்தைக்காக, இது நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அவங்களுக்கும் இவன் பேரன் தானே, புரியுதா, வயன் இவனோட சித்தி, புரிஞ்சுக்க, எதுவும் பேசாத, போய் உட்காரு அப்படிங்க. அப்போது எல்லாருமே எங்கே போனேன்னு கேட்குறாங்க. இப்போ டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் வேறு பார்த்தீங்கன்னா அவரை பத்திரமா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அவரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருப்பார். இப்போது நீங்களே கேட்குறீங்க, மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, எங்கே போனீங்க, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை வயன், வா உட்காரு அப்படிம்பாரா. இல்லை சொல்லுங்கள், எங்கே போனீங்க, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த பின்னாடி இருக்குள்ள முதுகலை அந்த பக்கம் இதை கை வச்சு எடுக்க எல்லோரும் என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளவர் தான், ஒரு ரோஸ், அதை எடுத்து உங்கள் கையில் அப்படியே கொடுக்க, இது ரோஸ் மாதிரி தெரியலையே அப்படிவீங்களா. இங்கே ரோஸ் கிடைக்கல, உனக்கு கொடுக்க கிஃப்ட் எதுவும் வாங்கலை, அதனால்தான் வழியில் இதுதான் கிடச்சிது, பறிச்சுட்டு வந்தேன், இது ரோஸ் கிடையாது, பட் அது மாதிரி இருக்கும், உனக்கு இந்த கிஃப்ட் ஓகேவா அப்படின்னு கேட்க இப்போ தான் டேவோட அம்மாவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அப்போ அவரும் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்ட நீங்களும் தேங்க்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறீங்க. எல்லோரும் பாரா இதுக்காக தான் சார் இவ்வளோ தூரம் வெளியே போனீங்களா, நாங்கள் கூட என்னமோ நினச்சி பயந்துட்டோம், சரி ஓகே உட்காருங்க, ஐயரே மந்திரத்தை சொல்லுங்கள், இவன் திரும்ப கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்த காட்டையும் பிடுங்கிட்டு வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போது ரெண்டு பேர்த்துக்கும் அந்த கோவிலில் கல்யாணம் நடக்குது. சுற்றி முற்றி காடு, ஓகேவா, காடு மலையில் இருக்கிற ஒரு இடம். அங்கே பார்த்திங்கன்னா உங்களோட குலதெய்வ கோவில் இருக்கும், அங்கே தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இப்போ கல்யாணம் நடக்குது. அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட அத்தைக்கும் அம்மாவுக்கும் இப்போ தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் மதர் மட்டும்தான், அவருக்கும் அம்மா மட்டும்தான். ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு பேரையுமே ஒரே காரில் வந்துட்டு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க டேவோட கார் இருக்குதுல்ல, டேவோட காருக்கு இந்த அவங்க கூட வந்து ரிலேட்டிவ் இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பின்னாடி உட்கார வச்சுட்டு. ஸோ மற்ற எல்லாருமே இன்னொரு காரில் அப்படியே மாற்றி மொத்தம் 3 கார் இருக்குதா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரில் வந்துட்டுருக்க. நீங்களும் டேவும் பின்னாடி உட்காந்துருப்பீங்க காரில். ஸோ உங்கள் கார் சென்டரில் போயிட்டு இருக்குது. இப்போது அப்படியே கார் போயிட்டு இருக்கும்போது டே வந்துட்டு அப்படியே விண்டோ பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அந்த பக்கம், அதாவது அவர் ரைட் சைடு விண்டோ பார்த்துட்ருப்பாரு, நீங்கள் லெஃப்ட் சைடில் விண்டோ பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அந்த கார் அப்படியே போயிட்டே இருக்குதா, அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. இப்போது இப்படியே ஒரு 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் இதே கோவிலுக்கு காரில் வந்திருப்பீங்க. நீங்கள் நான் அப்படியே அதாவது மணப்பொண்ணு மாதிரி செம்மையாக மேக்கப் பண்ணிக்கிட்டு செம்மையாக அப்படி ஜாலியாக இதே மாதிரி காரில் வந்திருப்பீங்க. அப்போ டேவுங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அப்போ நீங்கள் அவரோட கையை பிடிச்சிட்டு மாமா கை காட்டு அப்படிங்கிறீங்க. ஏய் என்ன என் கை எதுக்கு கேட்குற அப்படின்னு அவர் கேட்குறாரு. எதுக்கா, உங்கள் கைக்கு மருதாணி போடணும், என் அக்காவுக்கு நிறையா மெகந்தி போட்டிருக்காங்க, உங்களுக்கு தானே கல்யாணம், கை காட்டு அப்படிம்பீங்க. ஏன் சும்மாரு, நான் என்ன பொண்ணா அப்படிங்கிறாரு. ஹலோ, மருதாணி பித்தத்தை நீக்கும், புரியுதா, நீங்கள் நிறையா காஃபி டீ எல்லாம் குடிக்கிறீங்க, பித்தம் நிறையா பிடிச்சிருக்கும், என் அக்கா கஷ்டப்படுவா, அதனால் நான் மருதாணி வச்சு உங்களுக்கு பித்தத்தையெல்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அவரும் அதுக்கு காரில் தான் வைப்பியா அப்படின்னு கேட்குறாரா. ஆமாம், எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது, உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், என்னை விட மாட்டேன்ட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, அதனால்தான்
சரி 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 கை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கையை பிடிச்சி அழகாக இருக்க மருதாணியெல்லாம் வச்சுட்ருப்பீங்க. அவரும் சிரிச்சிட்டு, யாராவது இப்படி பார்த்தா என்னை என்ன நினைப்பாங்க, நான் இப்படியே ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படிங்க. என்ன நான் என்ன உங்கள் பொண்டாட்டியா அடிபட்டு கூப்பிட்றீங்க, என் அக்காட்ட சொல்லி வச்சிடும் பார்த்துங்க, பின்னாடி காரில் தான் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, இந்த கார் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டுருக்கும். ஸோ கோவிலுக்கு தான் வந்துட்டுருப்பீங்க. அதுவும் இதே கோவிலுக்கு தான் வந்துட்டு இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கடவுளே, இவளே இப்படி இருக்கா, இவ அக்கா எப்படி இருப்பாளோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, என் அக்கா ரொம்ப அழகாக இருப்பா, ஆனால் நான் அவளை விட அழகு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வேளை அக்காவுக்கு பதிலாக என்ன காட்டியிருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சிருக்குமா? சொல்லுங்கள், ஃபாலாக இருப்பீங்க தானே எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கிழிச்சிருப்பேன், செத்தாலும் சாவேன், உன்னை மட்டும் கட்டிக்க மாட்டேன். உன் அக்கா எவ்வளோ அமைதி தெரியுமா, அவள் நின்னாலும் அவ்வளோ அழகு, நடந்தாலும் அழகு அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிட்ருக்க. ஹலோ அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. நானும் இங்கே ஒரு பொண்ணு தான், என்னையும் கொஞ்சம் வர்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்க, ஹலோ நீ என்னையா பொண்டாட்டியா வர்ணிக்கிறதுக்கு, உன் அக்கா கிட்ட இப்போ நான் சொல்லிட்டா, சாரா உன் தங்கச்சி என்னை பங்கு போட பார்க்குறாடின்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. அது உங்கள் ஃபேஸ்கிட்ட வந்து இது மாதிரி பண்ணா, என்ன நீங்கள் இப்போவே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நாளை பின்ன உங்கள் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது போலையே, தப்பாக பார்க்குறீங்க, தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் எப்படி தப்பாக பார்த்தேன், தப்பாக பேசினேன் அப்படிங்கிறாரு. இதோ இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் யார்கிட்ட பேசுவாங்க? லவர் கிட்ட பேசுவாங்க, ஹஸ்பண்ட் பொண்டாட்டிக்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் ஏன் என்கிட்ட பேசுகிறீங்க? அப்போது தப்பான எண்ணம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் மேலே ஏறிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பேச, யாருக்கு தப்பான என்ன இருக்குதுன்னு நல்லா பாரு, நீ தாண்டி என் மேலே ஏறிட்டுருக்க, ஏதோ சின்ன பொண்ணாக இருக்கியே, கொஞ்சம் செல்லம் கொடுக்கலான்னு சொன்னால் ரொம்ப தான் பண்ணுற, ஒழுங்காக ஸ்கூல் படிக்கிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. ஸோட்டே இந்த மாதிரி சொல்லவும், நல்ல வேலை நீங்கள் எனக்கு ஸ்கூல் இருக்கிற நாளில் கல்யாணத்தை வச்சிங்க, ஒரு வேளை லீவ் டேஸில் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், நான் சாபம் கொடுத்துருப்பேன், இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துருப்பேன், ஆனால் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது டேவோட அம்மா பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருப்பாங்க. வயன், ஏன் அவனை போட்டு ரச்சை பண்ணுறேன், அவன் இங்கே கழிச்சு போயிடுவான், கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது போலையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்கத்த, நான் என்ன பண்ணேன், நான் சமத்தான் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் மருதாணி கூட வச்சு விடல கல்யாணத்துக்கு, ஆனால் நான் எவ்வளோ பொறுப்பாக எவ்வளோ அழகாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டு அழகு பார்க்குறேன், ஆனால் நீங்கள் என்னடானா என்னைய குறை சொல்கிறீங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல. அப்போ டேவும், இது மாப்பிள்ளை வீட்டுக்காரு, உன்னை யார சொன்னா, உங்கள் வீடு தான் கார் பின்னாடி வந்துட்டு இருக்கல, அதில் ஏறிட்டு போக வேண்டியதானே அப்படிங்க. முடியாது, இது என் அக்கா வீட்டுக்காரு அப்படிங்கிறீங்க. ஹலோ, இன்னும் அக்காவை நான் கல்யாணமே பண்ணலைன்ட்டே சொல்ல, பண்ணுவீங்க தானே, நிச்சயமெல்லாம் ஆயிடுச்சல, கல்யாணம் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது என் அக்கா வீட்டுக்காரு, நான் என்னைக்கு வேணால் வந்து எடுத்துகிட்டு போவேன். முக்கியமாக ஸ்பேர்க்கி ஒன்று என்கிட்ட போய் கொடுங்க, ஓகேவா, இந்த காரில் முழு உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல. உரிமை இருக்குது, ஓட்டுறதுக்கு உனக்கு முதல்ல ஓட்டுநர் உரிமம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது அது இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓட்டிக்குவேன், நான் பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி இருக்கல, ஸோ பெரிய பொண்ணு மாதிரி இருந்தால் என்னை கண்டுக்க மாட்டாங்க போலீஸ்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அதுவும் சரி, உன்னை கண்டுக்க மாட்டாங்கண்ணா, ஏன்னா நல்லா பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்க. பட் ஒயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்ட்டே சொல்கிற. என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு கார் ஓட்ட தெரியாதுடி அப்படின்னு வரா. அது பரவாயில்ல, நான் போக போக அப்படி நானே ஓட்டி கற்றுக்குவேன், எனக்கு எதுவுமே யாரும் சொல்லிக் கொடுக்கல, நான் நடக்குது கூட நானாக நடந்து கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த காரில் ஜுஜுபி நான் ஓட்ட மாட்டேன்னா என்ன, இப்போ கொடுங்களேன், நான் அழகாக ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறீங்க. எதுக்கு, எனக்கு இன்றைக்கி கல்யாணம், உன் கூட வந்தேன்னு வையேன், நீ ஓட்டினேன்னு வையேன், பரலோகம் தான் போகணும் அப்படிங்கிறாரு. 2 பேரும் அபசகுணமாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு டேவோட அம்மா அப்படியே கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் அத்தை நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப வாழை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருக்கும் வந்துட்டு கொஞ்சம் கூட போரே அடிக்கல. நல்ல வேலை இவளாவது இந்த வண்டிக்கு வந்தா, இல்லைன்னா நான் போர் அடித்து செத்துருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு, ஓயன் ஆமாம் உன் அக்கா என்னை பற்றி ஏதாவது சொல்லுவாளா அப்படின்னு கேட்குறாரு. என்ன என்கிட்ட இதெல்லாம் கேட்குறீங்க, உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட கேட்க வேண்டியதானே, என்கிட்ட எது கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க. சொல்லுடி, நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே, சொல்லு அப்படிங்க. ஃப்ரெண்டா நானா அப்படிங்கிறீங்க. ஆமாம், நீயும் நானும் லைஃப் லாங் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ப்ராமிஸா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் 10th தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா பிங்கி ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுவார். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சுட்டித்தனமான பொண்ணு, ரொம்ப வாழும் கூட. ஸோ இப்போது 2 பேரும் அந்த பிங்கி ப்ராமிஸ் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல, அந்த ஃபிங்கர்ஸ்குள்ளே இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கும்போது இப்போது
அந்த சீனரி இருக்குல்ல அதோட இப்போ கரண்ட் சீன் வந்துட்டு மெர்ஜ் ஆகுது. லைக் அந்த சீனுக்கு அடுத்தது அதே காரில் இப்போ இந்த சீன் நடக்குது அப்படி காட்டுறாங்க. இப்போது பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. டேவும் ரொம்ப சேட்டை பண்ணுற பையன், நீங்களும் ரொம்ப சேட்டை பண்ணுற பொண்ணு. ஆனால் இப்போது நீங்கள் ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துருக்கீங்க. கல்யாணமே ஆயிடுச்சு உங்களுக்கும் அவருக்கும். அவரும் அந்த பக்கம் ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி நினச்சி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தப்பா. ஸோ அவர் தான் வந்துட்டு ஒயன் ஒரே நிமிஷம் இந்த ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணு, அவங்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல பின்னாடி காரில் வந்துட்டு இருக்காங்களா அவங்க தான் கூப்பிடுறாங்க. நீங்களும் அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறீங்க. ஒயன் நல்ல வேலை நீ எடுத்த. சரி ஒரு நிமிஷம் அப்படி காரை நிறுத்த சொல்ல அவரை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட சித்தி. என்ன சித்தி ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லைடா சிம் ரொம்ப அழுகிறான், நீ தானே அவனை பார்த்துப்ப, அவனை உன் காருக்கு கூப்பிட்டுக்கிறியா, ரொம்ப அழுகிறான், அவனுக்கு அழுது அழுது மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க இதை முதல்ல சொல்ல மாட்டிங்களா, இவ்வளோ லேட்டாக இவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கத்திட்டு சித்தப்பா காரை நிறுத்துங்க அப்படிங்கிறீங்க. என்னாச்சு ஒயன் அப்படின்னு கேட்க, காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் காரை நிறுத்துறாரு. டேவும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரை விட்டு இறங்கி பின்னாடி காருக்கு ஓடுறீங்க. ஸோ அந்த கார் அப்படியே வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி அவங்க இறங்கிறதுக்குள்ளே நீங்களே டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே சிம்மை தூக்கிக்கிறீங்க. சிம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வந்து முதுகில் தட்டி கொடுக்க அவனுக்கு மூச்சே விட முடியல, அழுது அழுது மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறான். இதை பார்த்தீங்கன்னா டே பார்த்துட்டு அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவரும் வெளியே ஓடி வராரு. டே சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர பையன் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி நீங்கள் நல்லா ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் உங்களோட அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிப்பீங்க குழந்தைய. இப்போ அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். நீங்கள் அப்படியே பதறி போயிடுறீங்க. அப்போது உங்கள் சித்தி என்ன ஏன் இவ்வளோ பதற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சித்தி, அவனை நானே பார்த்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு நீங்கள் அந்த காருக்கு போகிறீங்க. ஸோ டேமும் அப்படி பின்னாடியே வருவார். அப்போது உங்கள் சித்தப்பா சரி கார் எடுக்கட்டா அப்படின்னு கேட்க, டே பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் அந்த வண்டிக்கே போங்க, நானே ட்ரைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார் அவங்க சித்தப்பா. இல்லை பரவாயில்ல நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, அந்த வண்டிக்கு போயிடுங்கன்னு சொல்லவும் சரி ஓகே அவங்க ஏதோ ப்ரைவசி தேவைப்படுது போலன்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போது டே பார்த்தீங்கன்னா முன்னாடி டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்களும் குழந்தைய எடுத்துகிட்டு அப்படியே போய் முன்னாடி சீட்டில் உட்காந்துப்பீங்க. இப்போது டே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்து அப்படியே காரை எடுக்கிறாரு. இப்போ கார் அப்படியே போகுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட கண்ணத்தை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவன் சிரிக்கும்போது நீங்களும் என்ன பயந்துட்டிங்களா, சித்தி இல்லைன்னு பயந்துட்டிங்களா, சித்தியை தேடினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, டே அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க, எதுக்கு பார்க்குறாருன்னு தெரியாமல். அப்போது நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்க. இங்கே சிம் இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஒன்றும் இல்லை, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அம்மாவோட ஃபோட்டோ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன்லேருந்து அவன் அம்மா இருக்கால சாரா தான் உங்களோட அக்கா, அவளோட ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவன் அதை பார்க்கவே இல்லை. அதை பார்க்குறான், ஆனால் உங்கள் மூஞ்சிவே பார்க்குறான். என்னடா அம்மா இங்கே தான் இருக்காங்க, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க சரியா, அது வரைக்கும் சித்தி தான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் டே உங்களை மூஞ்சி திரும்பி பார்க்குறாரு. இவரையா இப்படி திரும்பி பார்க்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பார்த்துட்ருக்க. அப்போது சிம் அப்படியே உங்கள் 2 கணத்தையும் பிடிச்சிப்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக முத்தம் கொடுக்க உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டுக்க. டேவே சடனாக பிரேக் போட்டுருவார். பிரேக் போட்டு அப்படியே அவனை பார்க்க அவன் சிம் இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா டேவோட மூஞ்சி பார்த்து அப்பா அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி இப்படி உங்களை பார்த்து கை நீட்டுறான். இது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. அவர் அப்படியே சிம்மை பார்த்த அடுத்த செகண்டுக்கு உங்கள் மூஞ்சை பார்க்க நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக அவரை பார்த்துட்ருப்பீங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்கிறதோட இந்த எஃபெக்டை இதோட இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன் இல்லையா. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டோரி அவ்வளோதானா முழுசாக அவ்வளோ இல்லை. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கா? நான் கேட்டேன் அன்றைக்கி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பேர் சொன்னீங்க. அதனால் நான் இப்போ போட்டிருக்கேன் டியர். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக உங்களுக்கு சேடனிங்கெல்லாம் வராது. நீங்கள் என்னை நம்பி தாராளமாக இந்த எஃபெக்டை நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். அது லைக் நீங்கள் பார்க்கலாம். ஓகே டியர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த இன்ட்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் தான்
உங்களுக்கு டேக்குள்ளே எப்படி வந்துட்டு ஒரு லவ் வரும். ஸோ அதில் சிம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகிறான், அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு அதை வந்துட்டு இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு எஃப்எஃப் தான் இது. ஓகேவா? ஸோ நான் அகைன் கேட்குறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை நான் கண்டினியூ பண்ணட்டா? இதான் பேசிக், இதான் வந்துட்டு இன்ட்ரோ. ஸோ இது இப்படி தான் இருக்கும். இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு அடுத்தடுத்த சீன் வந்துட்டு எப்படி எப்படி போகும், லைஃப் எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வரும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அவ்வளோதான் டியர். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இதுக்கு அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் பேசாங்க. இன்னைக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கா?